ஏபியில் நெக்ஸ்ட்டு சம் 14th சம் வரைக்கும் பார்த்துருக்கோம். 15th சம் இதுவும் அதே 4 நம்பர்ஸ் தான். ஃபைண்ட் 4 numbers in ஏபி whose sum is -2 and product of whose extremes is 10 times the product of means. ஏபியில் 4 நம்பர் கண்டுபிடிக்கணும். அதனுடைய சம் வந்து -2. ஆனால் வந்து இது என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து 10 times the product of means. அதாவது நம்ம 4 numbers என்ன எடுத்துக்குவோம்? let 4 numbers be a minus 3d, a minus d, a plus d, a plus 3d with common difference 2d. இப்படி தான் நம்ம எப்போவும் எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு என்ன எடுப்போம்? சம் எடுப்போம். a minus 3d இது ஒரு நம்பர் ப்ளஸ் a minus d ரெண்டாவது நம்பர் ப்ளஸ் a plus d மூணாவது நம்பர் ப்ளஸ் a plus 3d நாலாவது நம்பர். இந்த நாளையும் கூட்டினா -2க்கு ஈக்குவல். -3d ப்ளஸ் 3d கேன்சல் ஆயிரும், -d ப்ளஸ் d கேன்சல் ஆயிரும். 1 2 3 4a இருக்கும். 4a -2க்கு ஈக்குவல். அப்போ a வந்து -2/4க்கு ஈக்குவல். அப்போ a வந்து -1/2க்கு ஈக்குவல். ஏயோட வேல்யூ இதுதான். ஏயோட வேல்யூ என்ன? -1/2. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ரெண்டாவது, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 times the product of means. இதுதான் ரெண்டாவது கண்டிஷன். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 times the product of means. இதுதான் ரெண்டாவது கண்டிஷன். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ்னால் ரெண்டு ஓரத்துலையும் உள்ள நம்பர் a minus 3d into a plus 3d இஸ் ஈக்குவல் டு 10 into ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ்னால் நடுவில் உள்ள இந்த ரெண்டு நம்பர் a minus d into a plus d. இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம ப்ராப்ளம் போட்டுடலாம். இப்போ இது a plus b into a minus b. அப்போ a square minus 3d the whole square 10 into இது வந்து a square minus d square, a square minus d square. இப்போ இது a square minus 9d square is equal to 10 into a square minus d square. a square minus 9d square is equal to 10 உள்ள பிரிக்கிக்குவோம். 10a square minus 10d square. இப்போ minus 9d square minus 10d square இந்த சைடு வந்தால் plus 10d square, 10a square plus a square இந்த சைடு வந்தால் minus a square. d square ஒரு பக்கமும் a square ஒரு பக்கம் கொண்டாந்துட்டோம். அப்போ இது வந்து 10d ஸ்கொயரில் 9d ஸ்கொயர் போச்சுன்னா ஒரு d ஸ்கொயர், 10a ஸ்கொயரில் ஒரு a ஸ்கொயர் போச்சுன்னா 9a ஸ்கொயர். இப்போ ஏக்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 9 into -1/2 the whole square. ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -1/2. அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 9 into 1/4, அதாவது d ஸ்கொயர் வந்து 9/4. அப்போ d என்ன எடுத்துக்குவோம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸ்கொயர் ரூட்னா 9க்கு √2, 4க்கு √3, 4க்கு √2. அப்போ இதனுடைய ஸ்கொயர் ரூட் வந்து 3/2. ஸ்கொயர் ரூட் எடுத்ததுனால ப்ளஸ் ஆர் மைனஸ். இதுதான் டியோட வேல்யூ. புரியுதா எப்படி போடணும்னு? இந்த இதை கரெக்டாக போட்டுட்டா நம்ம இதை வந்து போட்டுடலாம். அடுத்து கேஸ் 1. கேஸ் 1ல் வந்து ஏ என்ன? -1/2, டி வந்து +3/2. நம்மளுடைய நம்பர் என்ன? a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. இப்போ -1/2 minus 3 of 3/2, -1/2 minus 3/2, -1/2 plus 3/2, -1/2 plus 3 into 3/2. அப்போ இது என்ன வரும்? -1/2 minus 9/2, -1/2 minus 3/2, -1/2 plus 3/2, -1/2 plus 9/2. இது டினாமினேட்டர் ஒன்று தான், 2 minus 10/2. இதுவும் 2 தான், -4/2. இதுவும் 2 தான், 2/2. ஏன்னா 3ல் 1 போச்சுன்னா 2. இதுவும் 2 தான், 9ல் 1 போச்சுன்னா 8. அப்போ என்ன வரும்? -5, -2, 1, 4. இதுதான் ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ். -5, -2, 1, 4.
டி வந்து 3 கூட்டிகிட்டு போ, ஏன்னா 2Dன்னு சொன்னேன்ல, ஒரு டி 3/2னா 2D எவ்வளவு 3 கூட்டிக்கிட்டே போகும். இது ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ். கேஸ் 2க்கு ஏ அதே தான் -1/2, டி வந்து -3/2. அப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆகி வரும் நம்பர்ஸ். என்ன வரும்னா 4, 1, -2, -5 இப்படி ரிவர்ஸ்லேயும் வரலாம். அப்போ ஆன்சர் வந்து -5, -2, 1, 4 இல்லைன்னா 4, 1, -2, -5 எப்படி வேணாலும் எழுதலாம்.